வணக்கம். நாங்கள் சேலம் ஃபவுண்டேஷனில் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் பையன் வந்து பேர் தர்ஷன், ஜெயராணி மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாரு. அவர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு எடுத்துருக்கிறாரு. அவர் என்ன படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு இதாக இருந்தது, யோசனையாக இருந்தது, பலவித யோசனை. என்ன படிக்க வைக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சேலம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவங்க இதுவும் அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அவங்க போங்க, நிறையா குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உண்டானதை அவங்க சொல்லுவாங்க, என்ன படிக்கணுங்கிறத சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகணுங்கிறத சொல்லுவாங்க, எந்த காலேஜ் படிக்கலாம், என்ன படிப்பு படித்தா அவங்க குழந்தைக்கு வந்து யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிங்கிற முதல் கொண்டு நான் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் ஃபவுண்டேஷன் மூலிமா உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து கிடைக்கும், அவங்க 10,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அது இல்லாமல் அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் எந்த காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்களே கூட்டிகிட்டு போய் சொல்லியும் பண்ணி கொடுப்பாங்கங்கிறதையும் சொன்னாங்க. சரி அப்படின்னு நாங்களும் 2-3 டைம் கால் வந்தப்போ நம்பாமல் நான் என்ன செஞ்சேன்னா, அவங்கக்கிட்ட லலிதா மேடத்துக்கிட்ட ஏற்கனவே யார் அவங்க சேர்த்து விட்டுருக்காங்க, இந்த ஃபவுண்டேஷன் மூலிமா சேர்த்தன குழந்தை என்கிட்ட அவங்கக்கிட்ட நான் பேசி பார்த்துட்டு நான் போகிறேங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு அவங்க அந்த நம்பரும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த தம்பி வந்து நாமக்கல்லில் படிக்கிறாரு, சஞ்சய்ங்கிற பேர். அந்த சஞ்சய் தம்பிகிட்ட பேசினேன். தம்பி ரொம்ப நல்லா இது கொடுத்தா அப்படின்னு, ஆண்டி நீங்கள் தாராளமாக நம்பலாம், எங்ககிட்ட 1 ரூபா கூட அவங்க வாங்க கிடையாது, எனக்கு ஃப்ரீ கோட்டாவில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அட்மிஷன். நான் வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்தேன், எனக்கு ஃப்ரீ இதே வாங்கி கொடுத்தாங்க, நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் கவுன்சிலிங் போங்க, தம்பியை கூட்டிகிட்டு போங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னார் தம்பி. அதுக்கப்புறம் தான் நான் கவுன்சிலிங்கே வந்தேன். அதுக்கப்புறம் வந்தது எங்கள் தம்பி வந்து சேலம் ஃபவுண்டேஷனுக்கு வந்தோம். லலிதா மேடம் சாரையும் பார்த்தோம். அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்தாங்க, என்ன இது படித்தா என்ன கிடைக்கும், உங்களுக்கு எந்த லெவல் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. எந்த காலேஜ் போனால் இதுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான வேல்யூ அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதனால் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே கூட்டிகிட்டு போவோம், நாங்களே உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை மீறாமல் நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கு வர சொன்னாங்க. நாங்கள் 10 மணிக்கு வந்தோம். நான் நினச்சிட்டு வந்தது பஸ்ஸில் தான் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் சாரும் மேடமும் எங்களை காரில் கூட்டிகிட்டு போய் அவங்களே அந்த இதுக்குள்ளே காலேஜுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளே என்னென்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அவங்களே எல்லாமே எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் நாங்கள் இப்போ போயிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அதனால் அமௌண்ட்டு வந்து 40,000 பக்கமாக கம்மியாயிருக்கு. சரியா? அப்போ நாம் கவர்மெண்ட் கோட்டாவில் போகும்போது நமக்கு இவ்வளோ அமௌண்ட் குறையுது. அதை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளை மாதிரி படித்தவங்களுக்கும் தெரியல, சாரி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, படிக்காதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷனை நாம் வந்து அவங்க கூப்பிட்றப்ப வந்து அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுக்கணும். அவங்கள நாம் வந்து அவங்க இவ்வளோ தடவை நமக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஒரு டைம் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி அவங்களோட இதை தெரிஞ்சுக்கோங்க. இது என்னுடைய அனுபவம். சாரும் மேடமும் வந்து எனக்கு காலேஜ்லேயே வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேலும் என் பையன் 4 வருஷம் படிப்பு முடிக்கிற வரைக்குமே அவங்க பொறுப்பு, எங்கள் பையன் அவங்க பொறுப்பு, எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நாங்கள் எங்களுடைய ஃபவுண்டேஷன் அங்கே இருக்காங்க, அவங்க கேட்பாங்கன்னு சார் சொல்லியிருக்காரு. அதனால் நான் தைரியமாக இருக்கேங்க. நீங்கள் தாராளமாக ஃபவுண்டேஷன் வந்து மேடத்தை பார்க்கலாம், நல்லபடியாக வந்து உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.